بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد كرمنا بني آدم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: كل بني آدم خطاء خير الخطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியங்கள் உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்த சில நம்மையும் சேர்த்து நல்லல் புரிவானாக. ஆமீன். உலக ஒருவரை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் வழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் இன்றும் நிலவி கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே துஆவில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாளிலே நேரத்திலே நம்மவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்தில் நோய்கள் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்களித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவருடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துடுவானாக. ஆமீன். நம்மளை யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, துஆக்காண்டி வேண்டிக் கொண்டார்களோ, துஆ செய்ய சொன்னார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய நோய்களை, ஷிஃபாவை, நிவாரணத்தை கொடுத்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நல்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நல்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்துருவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே கொண்டு சேர்த்து வைத்திருக்கின்றான். இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் எந்த வார்த்தையை பேசுகின்றோமோ, எந்த வார்த்தையை கேட்கின்றோமோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் தந்து நல்லது புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உலக படைப்புகளில் ஆக மிகச்சிறந்த ஒரு படைப்பு இருக்கின்றது என்று சொன்னால் அது மனித படைப்பாகத்தான் இருக்க முடியும். உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை சங்கைப்படுத்தியதை போன்று ஒரு எந்த படைப்பையும், எந்த ஜீவராசிகளையும் சங்கைப்படுத்தியதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் பரிசுத்த வேதத்திலேயே குறிப்பிட்டு காட்டுகின்றான். வலகது கர்ரம்னா பனி ஆதம், உலகத்தை படைத்த படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு யார் என்று சொன்னால் வலகது கர்ரம்னா பனி ஆதம், மனிதர்கள் தான், ஆதமுடைய மக்கள் தான். அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த படைப்பு என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றொரு இடத்துல இப்படி குறிப்பிட்டு காட்டுகின்றான், இதற்கு நேர்மாறாக மனிதர்களை நாம் மண்ணால் படைத்தோம்.
அதே போன்று மற்றத்திலே மிம்மா ஹுலிக், அற்பமான நீரிலிருந்து மனிதர்களால் வெறுப்படையக்கூடிய ஒரு அற்பமான விந்து துளிகளிலிருந்து மனிதர்களை படைத்தோம் என்பதாக ரப்புல் ஆலமீன் 2 கோணங்களாக இந்த மனிதர்களை குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆனால் மனிதர்கள் என்பவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் என்பதிலே எந்த விதமான பெருமக்களே சந்தேகமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மண்ணால் தான் முதல் மனிதரை படைத்தோம் என்பதை சொல்லுகின்றார். ஆனால் மனிதர்களை சங்கீமிக்கவர்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் வானவர்கள், நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் ஷைத்தான்கள். பிரகாசத்திற்கும் நெருப்பிற்கும் இடையிலே கடைசி தோரணையிலே எந்த விதமான மிகப்பெரிய ஆடம்பரமும் இல்லாமல் மனிதர்களுடைய எண்ணத்திலே மண் என்று சொன்னால் அற்பமாக நினைக்கக்கூடிய அந்த மண்ணில் தான் மனிதர்களை படைத்தோம் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. பெருமக்களை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை சிந்திக்க வைக்கின்றான். வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், ஷைத்தான்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒளியால் படைக்கப்பட்ட அந்த வானவர்களுக்கும் நெருப்பால் படைக்கப்பட்ட அந்த ஷைத்தானுக்கும் கொடுக்கப்படாத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், இந்த மனிதர்களை வலக்கது கர்ரம்னா சிறந்த படைப்பு என்பதாக சொல்லுகின்றார். எதை வைத்து சொல்லுகின்றோம் என்று சொன்னால், குர்ஆன் சொல்லுகின்றது, என்னுடைய அரிசியினுடைய இடத்தில், என்னுடைய இடத்தில் வைத்து முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதமை படைத்த பிறகு ஒளியால் படைக்கப்பட்ட படைப்பாக இருக்கக்கூடிய வானவர்களையும் நெருப்பால் படைக்கப்பட்ட அந்த ஷைத்தான்களையும் இந்த மனிதனுக்கு நீ சஜ்தா செய்ய வேண்டும் என்பதாக நாம் கட்டளையிட்டோம். ஃபஸஜிது, நாம் இந்த மனிதனுக்கு அடிபணிய வேண்டும். ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர யாருக்கும் சஜ்தா செய்வது, மண்டியிடுவது கூடாது என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. அது யாராக இருக்கட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அப்படி அவ்வாறு நான் சஜ்தா செய்ய வேண்டும் என்பதாக நியமனம் படுத்தியிருந்தேன் என்று சொன்னால், மனைவி கணவனுக்கு சஜ்தா செய்ய வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறப்பித்திருப்பான். ஆனால் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எந்த மனிதரும் எந்த மனிதருக்கும் தலை குனிந்து கண்ணியம் கொடுக்க வேண்டும், சஜ்தா செய்ய வேண்டும், காலில் விழக்கூடாது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாரும் யாரு காலிலையும் விழக்கூடாது. அப்படி விழுந்தாங்க அப்படின்னு சொன்னா ஹராம், தடுக்கப்பட்டது, மிகப்பெரிய குற்றம் என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. பெருமக்களை, உலக ரீதியாக மனிதர்களை பார்த்து யாருடைய காலிலும் அடிபணியக்கூடாது என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒளியால் படைக்கப்பட்ட படைப்பையும் நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்பையும் ஒரு சாதாரண மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு சஜ்தா செய்ய சொன்னான் என்று சொன்னால், இந்த அத்தியாயத்தை வைத்துத்தான், இந்த ஒரு விஷயத்தை வைத்துத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், மனிதர்கள் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இங்கே 2 விஷயங்களை பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்போ மண் என்று சொன்னால் மனிதர்களால் கேவலமாக கருதப்படக்கூடிய அந்த தன்மை மண்ணுக்கு இருக்கின்றதா? நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி அந்த மண் கேவலமானதாக கருதப்பட்டது என்று சொன்னால், மண்ணால் படைக்கப்பட்ட அந்த படைப்பை நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்பிற்கும் ஒளியால் படைக்கப்பட்ட படைப்பிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஜ்தா செய்ய வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்திருக்க மாட்டார். அப்படி என்று சொன்னால் மண்ணினுடைய தன்மை என்ன முதலிலே நாம் விளங்க வேண்டும். மண்ணிற்கு மேலே நடமாடி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், பல ஜீவராசிகள். மண்ணுக்கென்று ஒரு தன்மை இருக்கின்றது. மண்ணினுடைய தன்மையை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை சிறப்பு என்பதாக சொல்லுகின்றார். ஃபஸஜிது இல்லா இப்லீஸ், எல்லாரும் சஜ்தா செஞ்சாங்க, ஷைத்தான் மட்டும் சஜ்தா செய்யல. ஏன் செய்யல அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் அல்லாஹ் இடத்துல முறையிட்டானா, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன்,
ரப்பே, என்னை நீ மூட்டினாய் என்று சொன்னால் நான் உயர்ந்து கொண்டே போவேன். நெருப்பினுடைய தன்மை அதுதான். 1400 வருடங்களுக்கு முன்பாக எந்த அத்தியாயம் குர்ஆன்ல சொல்லப்பட்டுச்சோ, இன்னைக்கு நீங்க நெருப்பை மூட்டி பாருங்க. நெருப்பை மூட்ட அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா உயர்ந்துகிட்டே போகும். இப்ப ஷைத்தான் சொன்னான் இறைவிடத்திலே, நான் உயர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவ்வளவு சக்தி மிக்கவன். நீ சாதாரண மண்ணால் படைக்கப்பட்ட அந்த மண்ணினுடைய தன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்துல கேட்டான். அந்த மண்ணை எடுத்து தூக்கி போட்டா அப்படின்னு சொன்னா மேல போவார், கீழே தான் விழும். நம்ம சிந்தனையில நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்துல ஷைத்தான் முறையிடுகின்றான். மேலே உயர்வதற்கு கூட தகுதியற்ற ஒரு மண், அந்த தகுதியற்ற மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நீ இவ்வளவு சங்கை கொடுக்க வேண்டுமா? இவ்வளவு சஜிதா செய்ய வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்க வேண்டுமா? ஒளியை விட மண்ணை விட சிறந்தவன் நான் தான் என்பதாக ஷைத்தான் சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. பெருமக்களே, இந்த வழக்கது கர்ரம்னா பனி ஆதம், மற்றொரு இடத்துல ஃபஸஜிது இல்லா இப்லீஸ், இப்லீஸ் மட்டும் என்ன செஞ்சான்? சஜிதா செய்ய மாட்டேன், மனிதனுக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னான்ல. அப்ப இவனுடைய விளக்கமே தவறு என்பதாக இந்த அத்தியாயத்திற்கு விளக்கம் கொடுக்கின்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, நெருப்பினுடைய தன்மை உயர்ந்து கொண்டு சென்றாலும் கூட அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குங்க? மண்ணுக்கு இருக்கு. ஒரு இடத்துல நெருப்பு எரியுது, அந்த நெருப்புக்கு மேல மண்ணள்ளி போட்டோம் அப்படின்னு சொன்னா நெருப்பு என்ன செஞ்சிடும்? அணைஞ்சிடும். ஆனா அந்த இடத்துல ஷைத்தானுக்கு அந்த அறிவு இல்லை. பொதுவாகவே ஷைத்தான் சொன்னாலே என்ன செய்யப்படும்? தேவையில்லாத வினாக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், இதுதான் ஷைத்தானுடைய தன்மை. ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமோ மனத்தன்மையோ ஷைத்தான் இடத்துல இல்லை. அப்படி இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவன் தான் என்ன செய்யப்படும்? உயர்ந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சிருப்பான். பெருமக்களே, அந்த அடிப்படையில மண் என்பது ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்தது என்பதாக சொல்கின்றார், மற்றொரு இடத்திலே சாதாரண மண்ணால் மனிதர்களை படைத்தோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 கோணலாக சொல்லி கொடுக்கின்றார். பெருமக்களை, நாம் நடக்கக்கூடிய இந்த மண்ணிற்கு எவ்வளவு சங்கை இருக்கின்றது, அல்லது மண்ணு உண்மையிலேயே அது இழிவான ஒரு விஷயம் தானா என்பதை முதலிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நெருப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உலக ரீதியாக எல்லா நேரங்களிலும் நெருப்பிற்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதா என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்கள் நிச்சயமாக கிடையாது. நெருப்பு இல்லாமலும் மனிதர்களால் வாழ முடியும், நெருப்பு இல்லாமலும் மனிதர்களால் உணவை உட்கொள்ள முடியும், சாப்பிட முடியும். சோறாக்குறோம், உணவு சமைக்கிறோம், இது போன்ற விஷயங்களுக்கு நெருப்பு தேவைப்படுது. சில நாடுகளிலே சில மனிதர்கள் இப்படியும் வாழுகின்றார்கள். காட்டிலே தாவரங்களை பிடுங்கி வெள்ளரிக்காய், கேரட் பச்சையாக தின்று வாழக்கூடியவர்களும் என்ன செய்யறாங்க? உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமைச்சு சாப்பிடுவதை விட விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள், மருத்துவர்கள் சொல்கின்றார்கள், எண்ணெயில் போட்டு பொரித்து சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிடக்கூடிய அந்த வர்க்கங்கள், கனி வர்க்கங்கள் இருக்குது பாருங்க, இந்த வெள்ளரிக்காய் இது போன்ற பூமியிலே விளையக்கூடிய அந்த வர்க்கங்களுக்கு மிகப்பெரிய தன்மை இருக்கின்றது, நோய் நிவாரணம் இருக்கின்றது என்பதாக குர்ஆன் சொல்லல. இன்னைக்கு மருத்துவர்களே பெருமக்களே சொல்லுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதை போன்று நெருப்பு என்பது எல்லா நேரங்களிலும் தேவைக்கூடிய விஷயம் அல்ல. தேவைப்படும், அது மனிதனுடைய தன்மையை பொறுத்து அந்த நெருப்புக்கு அந்த சக்தி இருக்கின்றது என்பதாக விரிவுரையாளர்கள் பெருமக்களை நமக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆனால் மண் என்பது அப்படி அல்ல. உலகம் முடியும் வரை இந்த மண்ணிற்கு உள்ள சக்தி இருக்கின்றதை பெருமக்களே அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான் சூரத்து ரஹ்மான்ல, மண்ணை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த பூமியை என்ன செஞ்சிருக்கிறோம்? விரிப்பாக விரிச்சிருக்கிறோம். விரிப்பு, மேடு பள்ளம் இருக்கும். ஆனால் இந்த பூமி இல்லை, இந்த பூமியில் இந்த மண் இல்லை அப்படின்னு சொன்னா மனிதர்களால் வாழ முடியாது என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. இதையெல்லாம் வைத்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண் என்பவர், மண் என்ற அந்த ஒரு தன்மைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது, எனவே அதனால் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கும் சக்தி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மண் இருக்குது, மண்ணுக்கு என்னென்ன தன்மைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, உதாரணமாக ஜனாசாவில் குழி வெட்டும், ஒரு மழை நேரமாக இருக்குது,
ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழி என்ன செஞ்சிடறோம், டக்குன்னு வெட்டிடுறோம். அதே மண் கட்டியாக வெப்பநிலையிலே சில இடங்களிலே சில நேரங்களிலே அந்த குழியை வெட்டும் போது மிகப்பெரிய கடினங்கள் ஏற்படுகின்றது. என்னது, அதை வெட்ட என்ன செய்ய போனது, அந்த மம்பட்டியினால அதை தோண்ட முடியல. அவ்வளவு பெரிய அந்த கல் அதில் இருந்து கொண்டு அவ்வளவு சிரமம் ஏற்படுகின்றது. அதே போன்று மலையை குடையக்கூடியவர்கள் அதற்கு என்ன செய்யறாங்க, உடைக்கிறாங்க. உடைக்க முடியல அப்படின்னு சொன்னா என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா அதற்கு வெடி வைத்து அந்த மலையை தகர்க்கப்படுகின்றது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், மண்ணிற்கு மனிதனை ஏன் சங்கையானவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் என்பதாக நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால், நாம விவசாயம் பண்ணல, நாம கனி வர்க்கங்களை என்ன செய்யல, பெருமக்களை விளைக்கல, நாம பயிரிடல, எங்கேயோ கொண்டுட்டு போய் ஒரு காகமோ ஒரு பறவையோ, நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, குர்ஆன் மனிதர்களுக்கு சிந்தனை ஊட்டுகின்றது. எங்கேயோ ஒரு வித்தை எடுத்து, எங்கேயோ ஒரு கனி வர்க்கங்களுடைய ஒரு கொட்டை எடுத்து அது செல்லக்கூடிய நேரத்தில் அப்படியே போட்டுட்டு போயிடும். நாம தண்ணி ஊத்துறது இல்லை, நாம வளர்க்கிறது இல்லை, நாம பராமரிக்கிறது இல்லை. ஆனால் அதுவாக என்ன செய்யப்படும், முளைத்து அது கனி வர்க்கங்களை கொடுக்கக்கூடியதாக, அது என்னென்ன மரங்களை கொடுக்கின்றதோ அந்த மரங்களுடைய அந்த தன்மைக்கு ஏற்ப, அந்த விதைக்கு ஏற்ப அந்த மரங்கள் என்ன செய்யப்படும், வளரும். இதனுடைய தன்மை பூமிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களே சொல்லி காட்டுகின்றார். நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். அதனால தான் மனிதன் படைத்ததும் மண்ணால், மனிதன் வாழ்வதும் மண்ணால். பெருமக்களே, மனிதனை கடைசியிலே குழியிலே அடக்கப்படுவதும் என்ன செய்யப்படுது, மண்ணால் தான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. இது ஹதீஸ்ல போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் கபூர்ல நிற்கும் போது மண் கட்டி எடுத்து கொடுப்பாங்க, நம்ம பார்த்துருக்கிறோம். அதை கூட என்ன செய்யணும், அடுத்தவங்கள்ட்ட கொடுக்க கூடாதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குர்ஆனுடைய அத்தியாயத்தை சொல்லுவாங்க, மின்ஹா ஹலக்னாக்கும், உங்களை நாங்கள் மண்ணால் படைத்தோம், அல்லாஹ்வுடைய ஆயத்து. வமின்ஹா நுஈதுக்கும், என்ன செய்யப்படுது, மண்ணால் படைத்து மண்ணால் என்ன செய்யப்படுது, உங்களை மண்ணுக்குள்ளேயே நாம் வைக்கிறோம். வமின்ஹா நுக்ரிஜுக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மண்ணை கொண்டே நாளைக்கு என்ன செய்வான், அந்த மண்ணில் இருந்துதான் மனிதர்களை என்ன செய்வான், நாளை மறுமையிலே வெளியாக்குவான் என்ற நோக்கத்திலே கபூர்ல அந்த மண்கட்டை எடுத்து கொடுக்கும் பொழுது இந்த 3 அத்தியாயத்தினுடைய வாசகத்தையும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி பெருமக்கள் ஹதீஸிலே எழுதுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமக்களே இந்த மண்ணுக்கு வச்சிருக்கிறான். ஹதீஸிலே பதிவு செய்வார்கள், எவ்வளவோ தன்மை சிறப்பம்சங்கள் இருந்தாலும் கூட சில அம்சங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மண்ணிற்கு கொடுத்திருக்கிறான். அது ஒரு 5 விஷயங்களை பெருமக்களே விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள். இந்த 5 விஷயங்கள் மண்ணிற்கு இந்த தன்மை இருக்கின்றது. இதே போன்று மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் பூமியிலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் சிறப்பிற்குரியவராக ஆகிவிடுவார்கள் என்பதாக சொல்லுவார்கள். முதலிலே மண்ணிற்குள்ள தன்மை என்ன அப்படின்னு சொன்னா சத்ரு அப்படின்னு சொன்னா குறைகளை மறைக்கக்கூடிய ஒரு தன்மை மண்ணுக்கு இருக்குது. எவ்வளவு பெரிய ஒரு ஜனாசாவா இருக்கட்டும், இப்போ யாருக்கு தெரிஞ்சு தெரியாம குழியை தோண்டி அடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்க என்ன செஞ்சோம், அடக்கணும், எங்க அடக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லாத வரை தெரியாது. அப்போ ஒரு பொருள்ல என்ன செய்யப்படுது, மண்ணை தோண்டி என்ன செய்யப்படும், மறைச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது சொல்லாத வரை. இந்த தன்மை சத்ரு என்ற தன்மை மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு வர வேண்டும் என்பதாக ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். என்ன வரணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஷத்ருல்லாஹ் ஆப யௌமல் கியாமா, ஒரு மனிதர் குறை செஞ்சிட்டாரு, ஒரு குடும்பங்கள்லையோ வீடுகளிலேயோ ஊர்கள்லையோ வெளிப்படையான ஒரு குறைகள் இவருக்கு தென்படுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அவருடைய குறைகளை மன்னிங்க. எப்படி மனிதனுடைய குறையை மறைக்கக்கூடிய தன்மை இருக்கின்றதோ அந்த மண்ணால் படைக்கப்பட்ட உங்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான், சங்கையானவர்கள் என்பதாக சொல்கின்றான் அல்லவா, அடுத்தவர்களுடைய குறைகளை மறைக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷத்ருல்லாஹ், அல்லாஹ் மறைக்கிறான் உங்களுடைய குறைகளை. காப யௌமல் கியாமா, நீங்கள் மற்றவருடைய குறைகளை மன்னிச்சு வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா நாளை மறுமை நாளில மௌத்திற்கு பின்னால் மனிதர்கள் உலகத்தினுடைய அனைத்து படைப்பினங்களையும் என்ன செய்யப்படுது, எழுப்பும் பொழுது உங்களுடைய குறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே அந்த சத்ரு என்ற தன்மை மண்ணுக்கு இருக்கின்றது. அந்த மண்ணினுடைய விடயங்களை வைத்து நீங்கள் என்ன செய்ய, நீங்க புரிந்து கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த மறைப்பது என்பது
இன்னைக்கு மறைக்கிறோம் பாருங்க. இந்த மறைக்கக்கூடிய தன்மை என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எவ்வளவு நேரங்கள்ல சஹாபாக்கள் ஒரு சிறிய தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படின்னு சொன்னா, செய்யாத தவற சொல்லாத விஷயங்களை ஊதி பெருசாக்கி இன்னைக்கு உலகத்தினுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அது ஈமான் கொண்டவர்கள்ட்ட முஸ்லிம்கள்ட்ட பெருமக்களை ஆண்கள்ட்டையும் பெண்கள்ட்டையும் இன்னைக்கு அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டிச்சது. ஒரு மனிதன் அடுத்தவருடைய குறையை இல்லாத விஷயங்களை முனாஃபிக் என்ற தன்மை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொன்னா அவன் இஸ்லாத்துல இருந்தும் இல்லாதவரை போன்று என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சாங்க. அதனால தான் பெருமக்களே குர்ஆன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முனாஃபிக் அப்படின்னு சொல்லி ஒரு சூறாவையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய ஒரு தன்மையை பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னா, அஷ்ரஃபுல் ஹல்க் படைப்பினங்களில் சிறந்தவர், மனித படைப்புகளில் சிறந்தவர் ஒருவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அவங்கள்ட்ட ஒரு யூதன் நபியை எப்படியாவது கேவலப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து, நான் வெளியூர்ல இருந்து வர்றேன், இரவு நேரங்கள் ஆயிடுச்சு, எனக்கு தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த யூதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல தன்னட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தானே செஞ்சிருவாங்க. தன்னிடம் இல்லை அப்படின்னு சொன்னாதான் சஹாபாக்களை அழைச்சி இவருக்கு என்ன உதவி தேவைப்படுதோ இவருக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் இருந்துச்சு. அப்ப அந்த யூதன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வீடுகள்ல என் வீட்டுல தங்கறதுக்குள்ள இட வசதிகளை உங்களுக்கு உணவுகளை நான் என்ன செய்யறேன், தயார் செஞ்சு தர்றேன், நீங்க எங்க வீட்டுல தங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யூதனுக்கு என்ன செஞ்சாங்க, அன்பாக சொன்னாங்க. பெருமக்களே, எல்லா கிதாபுகளையும் வரக்கூடிய ஹதீஸ். அந்த யூதர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, காலை நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கும் பொழுது ஹதீஸ்ல ரெண்டு விதமா எழுதுறாங்க. உபாதைகளை கழிச்சிட்டார், மலத்தை என்ன செஞ்சிட்டாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல எந்த அளவு துர்நாற்றம் வர வேண்டுமோ என்ன செஞ்சிட்டாரு, மலத்தை கழிச்சிட்டார். கழிச்சுன்னு சொல்லாம இல்லாம அவர் பாட்டுல என்ன செஞ்சிட்டாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு காலி பண்ணிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில பார்த்தா வீடுகள் என்ன செய்யுது, துர்நாற்றம் வருது. கோபப்படல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படல. போன யூதன் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் கொண்டுட்டு வந்த என்ன செஞ்சிட்டான், அவன் என்னென்ன பொருட்களை கொண்டு வந்தானோ எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு போயிட்டான். இப்போ சிறிது தூரம் போனவன் அவனுக்கு ஞாபகம் வருது, ஆஹா பொருளை என்ன செஞ்சிட்டோம், நபியுடைய வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோமே, இப்போ எப்படி எடுக்கிறது. இப்போ நபியுடைய வீட்டில் போய் பொருளை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா முகமது என்ன செய்வாரு, மக்களை வச்சு என்ன நம்மளை என்ன செஞ்சிருவாரு, தாக்குவாரு, ஏதாவது செய்வாரு. இப்போ பொருள் முக்கியமான பொருள் அதுல இருக்குது, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் என்ன செய்யறான், அந்த யூதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழைகிறான். இப்போ மண்ணினுடைய தன்மை, சத்துரு மறைக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வளர்க்கிறது கர்வம் தான், இப்படிப்பட்டவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதாக குர்ஆன் சொல்லி காமிக்குது. பெருமக்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ரஃபுல் ஹல்க் ஹாலிக் படைப்பினங்களில் சிறந்தவர். அவருடைய பாதங்கள் புனிதமானது, கைகள் புனிதமானது, அவருடைய உடல்கள் புனிதமானது. ஹதீஸிலே விரிவாக சொல்றாங்க. அந்த மலத்தை புல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த சஹாபாக்கள்கிட்டையும் சொல்லல. ஏன் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் பின்னாடி வீடுகளில் இருந்த மனைவிட்ட கூட சொல்லல. மனைவிட்ட சொன்னா அப்படின்னு சொன்னா எப்படியாவது வெளியில போயிடும், ஒரு மனிதனுடைய குறைகள் மறைக்கப்பட வேண்டும், சத்துரு மறைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எந்த யூதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மலத்தை கழித்து விட்டு சென்றானோ, அந்த யூதனுடைய மலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையால் சுத்தம் செய்வதை யூதன் பார்க்கின்றான். நல்லத யூதன் பார்க்கிறான். ஆச்சரியமா இருக்குது. அஜிப்து எவ்வளவு பெரிய நபி, நபியை பார்த்தா எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, இவருக்கு தான் வஹி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் என்ன செய்யறாரு, நாம என்ன கழித்த மலத்தை கையால் அள்ளி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அவரை பார்த்தாரு. நீங்க போங்க, உங்களுடைய பொருட்களை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா அந்த யூதனுடைய தன்மை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய
நேர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டு பொருட்களை எடுத்துட்டு போறது. இதுதான் மார்க்கம். இதைத்தான் சொல்லப்படுது. ஒரு மனிதனுடைய குறைகளை மன்னிக்கக்கூடிய தன்மை மண்ணுக்கு இருக்கிறது. அந்த மண்ணால் படைக்கப்பட்ட மனிதருக்கும் அந்த தன்மை வர வேண்டும். அப்பொழுதுதான் என்னது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், சிறந்த படைப்பு என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. இரண்டாவதாக மண்ணிற்கு உள்ள தன்மை என்ன அப்படின்னு சொன்னா கபூலியத், உறிஞ்சக்கூடிய தன்மை. ஒரு தண்ணியை ஊத்துங்க மண்ணில், ஒரு எண்ணெயை ஊத்துங்க, இப்படி ஒரு எண்ணெய் பொருட்களை, ஒரு நீரால் படைக்கப்பட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குதோ அது அனைத்தையும் நீங்க பூமியில ஊத்தணும் அப்படின்னு சொன்னா அது என்ன செஞ்சிடும், சில நேரங்கள்ல உறிஞ்சி எடுத்துரும். அந்த கபூலியத்துக்கு அந்த தன்மை என்ன செய்யணும், மனிதரிடத்துல என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்ன கபூலியத்து, என்ன கபூலியத்து அப்படின்னு சொன்னா, எந்த மனிதராக இருக்கட்டும், எப்படிப்பட்டவராக இருக்கட்டும், நமக்கு ஏதாவது துரோகம் செஞ்சிட்டாங்க, நமக்கு ஏதாவது இடையூறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள மன்னிச்சு கபூலியத் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் மனிதரிடத்திலே வர வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த கபூலியத் மண்ணிற்கு இருக்கின்றது. அந்த மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு இந்த தன்மை வந்துச்சு அப்படின்னு சொன்னா வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், இவர் என்ன செஞ்சிடறாரு, சிறந்த படிப்பாக ஆகிவிடுகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அதே போன்று மூன்றாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வளர்க்குதல். ஒரு பொருளை வார்த்து எடுக்கிறது, வளர்த்து எடுக்கிறது, இந்த தன்மை பூமிக்கு இருக்குது, மண்ணிற்கு இருக்குது. என்ன இன்னைக்கு இது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயம் செய்யறோம், இன்னைக்கு ஒரு கதிர்களை நம்ம தூவுறோம், அந்த ஒரு கதிர்கள்ல இருந்து 100 வித்துக்களை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. நீங்க தூவக்கூடிய கதிர் ஒன்றுதான், ஒரு வித்து. ஒரு வித்துக்களில் இருந்து நாம 100 கதிர்களை என்ன செய்யறோம், உருவாக்கக்கூடிய தன்மை நம்மள்கிட்ட இருக்குது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காமிக்கின்றான். அதே போன்று அந்த வளர்க்குதல் என்ற தன்மை மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்திலே முக்கியமாக வர வேண்டும். என்ன வளர்க்குதல், சமூகத்தினுடைய நிலைமை, சமூகத்தை வார்த்து எடுக்க வேண்டும். பாவமான செயல்களில் ஈடுபடக்கூடிய சமூகத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பங்களை நல்வழிக்கு வார்த்து எடுக்க வேண்டும், வளர்த்து எடுக்க வேண்டும். இது மண்ணிட்ட இருக்குது, மனிதர்கள்ட்டையும் வர வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். என்ன மண்ணிட்ட இருக்குது, என்ன மனிதர்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா, மண் என்பது அந்த செடி கொடிகளை வார்த்து வளர்த்து எடுக்குது. மனிதர்கள் என்பவர்கள் பாவம் செய்யக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை, சமூகத்தை நல்வழிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த தன்மை மனிதரிடத்திலே வர வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். என்னது, ஒரு தொழுகை நேரம் இருக்குது, தொழுகை கடமையாயிருச்சு அப்படின்னு சொன்னா நாம மட்டும் தொழுகை வந்தா போதாது. அல்லாஹ் நல்லா கேட்டுக்கிறீங்க, அல்லாஹ் நம்மளை மட்டும், நம்மளுடைய நன்மை மட்டும் எழுவ மாட்டான். நம்ம புறத்துல நம்ம வரும்பொழுது நம்ம மச்சான் வர்றாரு, நம்ம மாமா வர்றாரு, நம்ம அண்ணன் வர்றாரு, அவர்கிட்ட சொல்லக்கூடிய கடமை ஒரு மூமெண்ட் இருக்குது. இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இளைஞர் தொழுகை வர்றாரு அப்படின்னு சொன்னா 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு பெரியவர் தொழுகை வர்றா அப்படின்னு சொன்னா 5 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க வர்றாங்க வரல பின்னாடி உள்ள விஷயம். அந்த தீனை தாவத் அதை எத்தி வைப்பது மோமினுடைய தலையணை கடமை, கட்டாயம் என்பதாக குர்ஆனும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காமிக்கிறாங்க. இல்ல நான் கூப்பிட்டா அவர் வரமாட்டாரு, அவர் எங்க மச்சானா இருக்கிறாரு, எங்க மாமாவா இருக்கிறாரு, எங்க அண்ணனா இருக்கிறாரு, நாம எப்படி எனக்கு வெக்கப்பட்டு அவரை போய் எப்படி கூப்பிடுறது, கூப்பிடாம வந்துட்டா நம்ம குற்றவாளி ஆகிரும். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, அதை வார்த்து எடுப்பது, வளர்த்து எடுப்பது என்ற அந்த மண்ணினுடைய தன்மை அந்த மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்திலே வர வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். நான்காவதாக பணிவு என்ற தன்மை மண்ணிட்ட இருக்கு. பணிவு, நீங்க என்னதான் செய்ய, மண்ணை என்ன எப்படிதான் எவ்வளவு மிதிக்கிறோம், என்னைக்காவது மண்ணு எந்திரிச்சு என்ன செஞ்சு பூமியை விரிச்சிச்சா, என்னைக்காவது பூங்கா வரும். அந்த பணிவு என்ற தன்மை என்ன செய்யணும், மனிதர்கள்ட்ட வர வேண்டும். இன்னைக்கு பெரியவர்களா இருக்கட்டும், அதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மல்லம் இரகம் சகீரனா வலம் யாக்கிர் கபீரனா. பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்தாத சிறியவர்களும், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காத சிறியவர்களும், மல்லம் இரகம் சகீரனா வலம் யாக்கிர் கபீரனா. பெரியவர்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு பாராட்ட வேண்டும். இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க உண்மையான மோமின்கள் அப்படின்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப அந்த பணிவு என்ற தன்மை சிறியவர்களா இருந்தார்கள் என்று சொன்னால் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை நாம என்ன செய்யணும், உருவாக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட நாம ஏற்படுத்தணும். அதே பெரியவங்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா சிறியவர்கள்ட்ட அன்பு பாராட்டணும். நம்ம சின்ன பிள்ளையா இருந்தா பெரிய ஆளா வந்திருக்கிறோம், வெறுமனே நாம என்ன செய்யல, நல்ல பிள்ளையாக வந்தவுடனே என்ன செய்யல, அமல் செய்ய பிள்ளைகளா நம்ம தாயுடைய வயிற்றுல இருந்து குதிக்கல.
அந்த பருவத்தை கடந்துதான் பெருமக்களே நாம வந்திருக்கிறோம். அப்ப சின்ன பிள்ளைகள் என்பவர்கள் பல கோணங்களில் இருப்பார்கள். அவர்களை திருத்தக்கூடிய ஒரு தன்மை, அன்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மை பெரியவர்களுக்கு வர வேண்டும். அதான் பணிவு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை மண்ணிட்ட இருக்குது. சுத்தப்படுத்தும் என்ன விஷயத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க? ஒரு கழிவாக இருக்கட்டும், எவ்வளவு கழிவுகளை தட்டுறோம் பூமியில, எவ்வளவு கழிவுகள் போது எல்லா கழிவுகளையும் என்ன செய்யுது? பூமி உள்வாங்கிருக்கு. அந்த தன்மை இருக்குது. அதே போன்று மனிதரிடத்துல, மண்ணால் படைக்கப்பட்ட மனிதரிடத்துல பாவத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை என்ன செஞ்சிடணும்? மனிதர்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். இந்த 5 தன்மை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், இவர்கள் தான் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள்ல சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். ஆரம்பத்தில் சொன்னதை போன்று மனிதர்களே சிறந்தவர்களா படைச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு ஆயத்து சொல்லுது. மற்றொரு ஆயத்து மனிதர்களை என்ன செஞ்சிடும்? மண்ணாலே படைச்சிருக்கிறோம். அறுப்ப என்ன? மனிதர்களால் இனிவாக கருதப்படக்கூடிய மின்ம குலிக், எப்படி அந்த வாசகத்தை பாருங்க, மின்ம குலிக், குதித்து வரக்கூடிய நீர். அது நின்று நிதாரணமான வராது. ஆண்களுடைய உறுப்புகளில் இருந்து குதித்து வரக்கூடிய அந்த விந்து துளிகள், அற்பமான விந்து துளிகளில் இருந்தும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? உங்களை படைச்சிருக்கிறோம். 2 கோணங்களாக சொல்லக்கூடிய இறைவன் வலக்கது கர்ரம்னா, எப்பொழுது ஆண்கள் என்னது மனிதர்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னால் இந்த மண்ணினுடைய தன்மை இவர் இடத்துல எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் இவர் வலக்கது கர்ரம்னா சிறந்த மனிதர்களாக ஆக முடியும் என்பதாக குர்ஆன் பெருமக்களே தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண்ணிலே நடக்கக்கூடிய நமக்கு, மண்ணிலே வாழக்கூடிய நமக்கு, நாளை மண்ணிலே செல்லக்கூடிய நமக்கு மண் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாத மனிதர்களாக பெருமக்களே இன்றைக்கு உலக சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதான் கை சேதத்துக்குரிய ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனுஷர் வர்றாரு, ஒரு பாவம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சை திருப்புவாங்க. கோபத்தில் இல்லை, இங்கிட்டு வந்து பார்ப்பார், மூஞ்சை திருப்பிக்கிடுவாங்க. ஒரு நேரத்தில் ஒரு சகாபி வர்றாரு, ஒரு மனிதர் வர்றாரு, ஒரு சகாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தவொடனே பாவம் செய்யறாங்க, திருப்பிக்கிறாங்க மூஞ்சை. சகாபால அழைத்து சொல்றாங்க, இவர் ஏதோ பாவம் செஞ்ச மாதிரி தெரியுது, அவர் வாயை ஊத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏதோ தண்ணி கிண்டி குடிச்சிருப்பாரு, போதையில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சகாபாக்கள் அந்த மனிதரை அழைச்சி ஊத சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சகாபாக்கள் சொன்னாங்களா, யார சொல்லலாம், இவர் என்ன செய்யல? போதையில் இல்லை, குடிக்கல, ஆனா அவருடைய பார்வை என்னமோ பாவம் செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாரு, ஒரு பாவமான செயல்களை நான் செஞ்சுட்டேன், ஜினா செஞ்சுட்டேன், விபச்சாரம் செஞ்சுட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன? அவர் ரத்து பண்ணிருங்க, ரஜம் செஞ்சிருங்க, கல்லால் அடிக்கணும், கல்லால அடிச்சு கொள்ளக்கூடிய சட்டம் குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்றோம் அப்படின்னு சொல்லி சகாபாக்களை என்ன செஞ்சிட்டாங்க? உத்தரவு போட்டாங்க. சட்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்யணும். அடி தாங்க முடியாம இந்த சகாபி, இந்த மனிதர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா விரண்டோட ஆரம்பிச்சிட்டார். சகாபாக்கள் விரட்டுறாங்க, ஓட சகாபாக்கள் விரட்ட கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு சகாபி ஒட்டகத்தை கெட்டக்கூடிய அந்த கைத்தை என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, நேர என்ன செஞ்சிட்டாரு? அந்த ஓடக்கூடிய ஜினா செஞ்ச விபச்சாரம் செஞ்ச மனிதர் இடத்துல காலில் என்ன செஞ்சிட்டாரு? எரிஞ்சிட்டாரு. எரிஞ்சு இழுத்த உடனே அந்த கால் என்ன செஞ்சிருச்சு? 2 கால்லையும் ஒரு கால் என்ன செஞ்சா பிய்ய ஆரம்பிச்சிருச்சு. மௌத்தா போயிட்டார். பிஞ்சு இல்லை, செதறி, உடம்பு செதறி மௌத்தா போயிட்டார். உடனே சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா, யாரை சொன்னா அவரை கொலை பண்ணிட்டோம், நீங்க சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் விபச்சாரம் செஞ்சிட்டாரு, நாங்கள் ரஜீம் செஞ்சிட்டோம், அடிச்சு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி கொண்டீங்கன்னு கேட்டாங்க. மார்க்க சட்டம் அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொல்லி, இல்லை நாங்கள் கல்லை வச்சு அடித்தோம், அவர் ஓடினாரு, நான் இது மாதிரி கைத்தை என்ன செஞ்ச போட்டு இழுத்தேன், அவர் கால் தனியாக வந்துச்சு, இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நரகவாதின்னு சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பெருமக்களை சிந்தனை செஞ்சு பார்க்கணும். நீங்க நரகவாதி, அல்லாஹ்வுடைய கட்டளை, விபச்சாரம் செஞ்சாரு, அதற்குரிய தண்டனை, அதற்குரிய பரிகாரத்தை குர்ஆன் சொல்லுது. ஆனால் மௌத்த ஆக்கணும். ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுதோ, மார்க்கம் என்ன சொல்லுதோ அதை விட்டு நீங்களா ஒரு சட்டத்தை எடுத்து என்ன செஞ்சீங்க? கொலை செஞ்சீங்க, நீங்க நரகவாதி அப்படின்னு சொல்லி கடுமையாக என்ன செஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சதாக வரலாறுகள் பேசிக்கொண்டிருக்கின்றது. பெருமக்களே, இதே போன்றுதான் பாவம் செய்யக்கூடிய உலகத்தில் பிறந்தது அப்படின்னு சொன்னா நான் உத்தமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. நான் சொல்றதான் ரைட்டு, என்ன எங்களிடத்துல எந்த தவறுமே இல்லை, நாங்க தான் பர்ஃபெக்டா இருக்கிறோம், அது யாராக இருக்கட்டும், நாங்க பர்ஃபெக்டா இருக்கோம், எங்கள்கிட்ட எந்த விதமான குற்றம் குறைகளுமே இருக்காது அப்படின்னு சொல்லி உலகத்துல பிறந்த மனிதன் யாராலும் சொல்ல முடியாது. அப்படி அல்லாஹ் யாரையும் படைக்கல. குலிக்கல் இன்சானு லஈஃபா, குர்ஆன் சொல்லுது.
சூரத்துல் வல்மோசனாத் 5வது ஜுஸ்ல முதல் பக்கத்தை எடுத்து பாருங்க. மனிதர்களை பலகீனமானவர்களை தான் நம்ம படைச்சிருக்கிறோம். அதை திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதை திருத்தக்கூடிய ஒரு சக்தி என்ன இருக்குது? மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெருமக்களாக ஆக வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு என்ன செய்யுது? அடுக்கடுக்காக சொல்லி காமிக்கின்றது. இப்படிப்பட்டவர்கள் தான் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், சிறந்த படைப்பு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொடுப்பானாக. எதை கேட்டோமோ, பேசிய நாவிற்கும் கேட்ட செவிகளுக்கும் ஏதாவது ஒரு நேரத்திலாவது அதை முறையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.